ஹலோ மை டியர் பெரியஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் உங்கள் ஜாரா. ஸோ இன்றைக்கி வந்து ஜேகே அண்ணாவோட ஒரு புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், பயாலஜி ப்ரொஃபஸர். ஸோ எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆக்சுவலி இதில் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபஸ்ட் இயர் தான் நீங்களும் படிச்சிட்ருக்கீங்க, ஜூவாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ ஜேகேக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு சிஸ்டர். அவள் பேர் ஜியோன் ஜோஹி. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, அவங்க வந்து ஜேகே கூட தான் இருக்காங்க. அண்ட் உங்களை பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தம்பி, ஸோ அப்புறம் நீங்கள். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னால் ரொம்பவே மாடர்னான பொண்ணு அண்ட் ரொம்ப சுட்டித்தனம் வேறு உங்களுக்கு இருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஜாலி டைப்பு. எதுனாலும் லைஃப்பில் சீரியஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாது, எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக தான் எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி தான் உங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. உங்கள்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் என்னென்னா டைம் கீப்பிங். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சுத்தமாக வராது. எது பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல தான் அறக்க பறக்க பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப லேட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே காலேஜ் வந்துட்டு கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போகிறதுக்கு தான் ஓடிட்டுருக்கீங்க. சுற்றி முற்றி எதையுமே பார்க்கல, உங்களை சுற்றி என்ன நடக்குது, யார் வரப்போகிறோன்னு எதுவுமே பார்க்கல. அப்போ போய் நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கும்போது ஒரு பையன் வந்து அப்படியே உங்களை இடிச்சிடுறான். ஸோ இடித்த ஃபோர்ஸில் நீங்களும் அப்படியே கிருன்னு சுற்றி ஒரு பர்சன் மேலே போய் அப்படியே விழுந்துடுறீங்க. ஸோ அந்த பர்சனும் அப்படியே உங்கள் பர்சன் மேலே நீங்களும் விழுந்துடுறீங்க. ஸோ லிட்ரலி இப்போ 2 பேரும் அந்த ஃப்ளோரில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த பர்சன் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அது என்னன்னே தெரியல, அப்படியே பச்சை கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னடா இப்படி இருக்கா, எதை பார்க்குறது எதை விட்டுறதுன்னு எனக்கு தெரில. டே வேணாண்டா, இதை பாரு, வந்த முதல் நாளே இப்படிலாம் பண்ணனா, ஐயோ இதெல்லாம் தப்பு, பார்க்காதடா, கண்ட்ரோல் பண்ணு. ஆனால் முடியலையே. நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னவோ எனக்கு புதுசாக இருக்குது. அது வேறு அப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரக்சர்னு. இந்த ஸ்ட்ரக்சர் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. ஜங்குக்கா வேணாம், இது ஃபஸ்ட் டே காலேஜு, கண்ட்ரோல் பண்ணிக்கோடா, நீ ப்ரொஃபஸரு, உன்னை பார்த்தா எல்லா பசங்களும் நீ தான் பார்த்துக்கணும். நீ ஏன் இப்படி காய்ச்சி மாதிரி பேசினா தப்பு. இது பாரு, நீ டீச்சர், போ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ 2 பேருக்கும் மறுபடியும் அந்த ஐ கான்டாக்ட். நீங்களும் மறந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. சாரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் நான் வரும்போது யாரையும் பார்க்கல, சாரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து அப்படியே போகிறாரு. ஆனால் அவர் கண்ணு உங்களை விட்டு போகவே இல்லை. ஸோ போகும்போதும் திரும்பி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஜேகே அப்படியே அவர் கேபின் தான் போகிறாரு. போயிட்டு எதையுமே பார்க்கல. நீங்கள் அவர் மேலே போய் விழுந்திருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் 2 பேரோட செஸ்ட்டும் அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை தான் ஜேகே நினச்சி பார்த்து ப்ளஷ் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல, அப்படியே நீர் குழந்த மாதிரி நல்லா தான் இருக்கா. அவன் நடக்கிற நொடியும் சிலுக்கு மாதிரியே இருக்குது. அவன் நடக்கும்போது அவன் ஹிப்பு அது வேறு என்ன டெம்ட் ஏற்றிட்டுருக்கு. என்ன பண்ணுறது ஜேகே? ப்ரொஃபஸர்னா என்ன? எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. நீ மூடிட்டு உள்ளே போடா. டே, நான் சொல்கிறத கேளு. இந்த பார், மனசாட்சிங்கிறதுனால நீ எது சொன்னாலும் நான் கேட்பெல்லாம் கிடையாது. அந்த ஜிகர்தண்டை எனக்கு வேணுமே. எனக்கு என்னமோ அதை டேஸ்ட் பண்ணணுன்னு தோணுது. டேஸ்ட் பண்ணால் செமையாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பரவாயில்ல. நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அது எனக்கு கிடச்சே ஆகணும்.
இது வரைக்கும் யார்கிட்ட வராத ஃபீல் அவகிட்ட வந்திருக்கு. ஸோ அவன் என்னோடது. ஆனால் நான் என்ன வேணால் பண்ணலாம். மொத்தத்தில் அந்த ஃப்ரெண்டில் இருக்க ரெண்டும் என் கண்ணுக்குள்ளே இருக்கே. டேட்டிட் மைண்டாகவே இருக்கேனே. பரவாயில்ல, அவளுக்காக தானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்போது கரெக்டாக ஃபஸ்ட் பெல்லு ரிங் ஆகுது. ஸோ சரி கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே கிளம்பி வந்துட்டு அப்படியே வந்ததும் எல்லோரும் பார்த்துட்டு சார் ஒரு வேளை புது ஸ்டூடெண்ட்டாக இருப்பாரோ? ஹலோ, நீங்கள் ஸ்டூடெண்ட்டா? ஓ, என்னை ஸ்டூடெண்ட் நினச்சிட்டிங்களா? சாரி ஆக்சுவலி நான் தான் உங்கள் புது பயாலஜி ப்ரொஃபஸர். என்னது ப்ரொஃபஸரா? பாரி, ப்ரொஃபஸர் அப்படியே க்யூட்டாக, அதுவும் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கார்ல. ஏச்சி வாய் மூட்ரி. நீ வேணால் பாரேன், இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அந்த ப்ரொஃபஸரை நான் கரெக்ட் பண்ணணும். இவளை வச்சுக்கிட்டு முடிட்டு கிளாஸை கவனி அப்படின்னு ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் அவரை பார்த்து தான் வழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதே டைம் நீங்களும் உள்ளே வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஸ்மூத்தாக டேர்ன் ஆகுது. அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா அவன் முன்னாடி நீங்கள். ஜேகேக்கா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. அவன் கண்ணு அவனாலே நம்ப முடியல. அப்படியே பார்த்துட்ருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே. அப்படியே டாப் டூ பாட்டம் பார்த்துட்ருக்கான். நீங்களா? சார் சார் ஹலோ சார். எஸ் சார், இது ஃபஸ்ட் இயர் சுவாலஜி கிளாஸ் தானே? ஆமாம், இது ஃபஸ்ட் இயர் தான். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? சார், இது நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட். ஓ அப்படியா, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிடுது. ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் நீங்களும் கொடுக்குறீங்க. ஹாய், ஐ மீன் வைன். அப்புறம் எனக்கு அப்பா அம்மா அப்புறம் ஒரு தம்பி, நான் மட்டும்தான். ஓ அப்படியா. அப்புறம் வைன் எப்படி இருக்க சார்? இல்லை, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கு சார். அதான் எனக்கும் தெரியுமே, நல்லா தான் இருக்க சார். இல்லை ஒன்றும் இல்லை, நத்திங். நீ போ, உன் சீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளாஸ் எடுக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தா கிளாஸில் புதுசாக ஒருத்தர் வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ எல்லா பசங்களும் ஹலோ, யார் நீங்கள்? சீனியர். ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நாங்கள் புதுசாக வந்திருக்கனால ரேக் பண்ண போகிறீங்களா? சீனியரா? நானா? யார் சொன்ன உங்களுக்கு? இல்லை, உங்களை பார்த்தா சீனியர் மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சாரி, நான் தான் உங்களோட ஃபிசிக்ஸ் மாஸ்டர். இது ஃபிசிக்ஸ் மாஸ்டரா? என்னது சீனியர் நினச்சா? என்ன ஸ்டாஃப் மாதிரியா இருக்கா? இவனை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்காருது. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயங் தான். அப்படியே மாசாக போயிட்டு டேபிள் மேலே தான் ஏறி உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு அப்படியே பார்க்குது. அப்படியே பார்த்துட்டு தேர்ட் ரோவில் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவ்வளோதான். ஒன்றுதான் கேர்ள், தேர்ட் பெஞ்ச் எட்ஜில் இருக்கே. சார் என்னையா? ஆமாம். சரி, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடு. சார், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன சார் புதுசாக தேர்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? வேணாம், பசங்க சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். டேய், யாருக்கிட்ட எப்போ எதை கேட்கணும்னு எனக்கு தெரியும். மூடிட்டு உட்காரு. எஸ் பியூட்டி, நீ வந்து என்ன சொல்கிறியா? என்னது பியூட்டியா? என்னடி இவர் பேசிகிட்டு இருக்காரு? எனக்கும் அதான் மச்சான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போ டக்குன்னு வெளியிலேருந்து ஒரு வாய்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன். எவன்டா அவன் நேரத்தில் அப்படின்போது
ஜேகே தான் உள்ளே வந்திருக்கோம். சாரி, இது கொஞ்சம் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோயி அண்ணா அது உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைண்ணா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். சரி, பார்த்துரு, யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அண்ணாக்கிட்ட சொல்லு. சரிண்ணா. இந்தா உன்னோட லஞ்ச் பாக்ஸை கார்லேயே மறந்து வச்சுட்டேன், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏதாவதுன்னா கூப்பிடு, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டா. ஓகேண்ணா, பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜேகேவும் அப்படியே வெளியே போகுது. தயாங்கா அப்படியே வாய் பொழுந்து பார்த்துட்டு, மச்சான் நீ பெரிய துரோகிடா, உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குங்கிறதே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டல, இருடி பிரேக் டைமில் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிருக்கோம். ஸோ அப்படியே பிரேமாக வருது. ஜேகே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. ஸோ கிளாஸ்லேயும் ஃபுல்லாக அவங்கள தான் சைட் அடிச்சிருப்பான். தன்னை மறந்து அதே மாதிரி யோசிச்சுட்ருக்கான். காலையில் உங்களை பார்த்தது, நீங்கள் அவன் மேலே போய் விழுந்தது, 2 பேரும் ஃப்ளோரில் ரோல் ஆனது, இதெல்லாமே தான் அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவனுக்கு ஃப்ரீ ஆர் கிளாஸ் இல்லை. ஸோ அப்படியே அவன் கேபினில் தான் உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே ஒரு பையன் போயிட்டுருப்பான். ஸோ அவனை தான் கூப்பிட்றான். டே சார், கொஞ்சம் இங்கே வா. சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் இயர் சுவாலஜி கிளாஸ் தெரியும்ல? ஆமாம் சார். அங்கே ஒயின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வர சொல்லுப்போ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஒயன் ஒயனா? இங்கே யார் ஒயன்? சார் நான் தான் சார். சார் அவங்கள ஹெச்ஓடி மேம் கூப்பிட்டாங்க, அதான் கேபின் போக சொன்னாங்க சார். கேபினா? இல்லை சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் யூ மே கோ நோ, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு புதுசுங்கிறனால அந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியல. ஸோ அந்த பையன் தான் கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளே போனதும் அவன் அப்படியே வெளியே போயிடுறான். ஸோ ஜேகே அப்படியே அவனோட ரோலிங் சேரில் உட்காந்துட்டு டேபிள் மேலே 2 காலையும் தூக்கி வச்சுட்டு கெட்டாக உட்காந்து உங்களை பார்க்காத மாதிரி ஒரு ஒன் சைடடாக அப்படியே ஒரு வியூ கொடுத்துட்ருக்கு. உங்களை பார்க்காத மாதிரி இருக்குது, ஆனால் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு உங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் ஹெச்ஓடி மேம்னு சொன்னாங்க. இல்லை ஹெச்ஓடி மேம்லாம் இல்லை, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கிளாஸ் இருக்குது, உனக்கு ஒரு செமினார் கொடுக்கணும், அதுதான் வர சொன்னேன். சார் நான் வந்து 1 டே கூட ஆகலை சார், அதுவும் எனக்கு சுவாலஜி சுத்தமாக வராது, அதான் நீங்கள் வேறு யார்கிட்டையாச்சும் இதை பண்ண சொல்லலாமே. எனக்கு நீ தான் பண்ணும், நீ பண்ணால் மட்டும்தான் எனக்கும் பிடிக்கும். சார் இல்லை, என்னமோ தெரியல, இந்த செமினார் உனக்கு தான் கொடுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன் சார். ஆனால் கவலைப்படாத ஒயின், டெய்லி ஈவினிங் 4 to 5 நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லித்தரேன். பயாலஜிலாம் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, அதெல்லாம் ஈஸி தான். நான் உனக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸே எடுக்கிறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியூசிங் லுக்கில் தான் உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜேகே உங்கள் முன்னாடி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க முழிச்சு அப்படியே உங்கள் உருட்டி பார்க்குறீங்க. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. ஸோ அப்படியே உங்ககிட்ட அப்படியே வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு அவரோட ஹேண்ட் எடுத்து அப்படியே உங்கள் செஸ்ட்டில் தான் அப்படியே ப்ளேஸ் பண்ணுது.
உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லிட்ரலி நீங்கள் இப்போ செத்துட்டீங்க. அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க ரியாக்ஷனே இல்லாமல். அப்படியே ஷாக்கில். அப்போ அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி ஹிட்டாக இருக்கும். ஸோ ஜேகேவை அப்படியே ஒரு புஷ் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே பின்னாடி போயிட்டு அகைன் திருப்பியும் முன்னாடி வராரு. வந்து அப்படியே உங்களை வாலில் லாக் பண்ணி அக்ரெசிவாக அப்படியே அவங்கள நான்ஸ்டாப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கிஸ் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. லிட்ரலி உங்கள் லிப்ஸை ஏட் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களால் சுத்தமாக மூச்சு விடக்கூட முடியல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஜேக்கோட க்ரிப்லேருந்து தப்பிக்கணும்னு. பட் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கனால உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கும் அது என்னன்னு தெரியல. ஆஃப்டர் சம் மொமெண்ட்ஸ் நீங்களும் அந்த கிஸ் அப்படியே கண்ணு மூடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ ஜேகே தான் ஒயன் உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் கிட்ட வந்தப்போவே ஏதோ வேறு பொண்ணாக இருந்தா என்னை செருப்பாலே அடிச்சிருப்பா. ஆனால் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் அதை ஃபீல் பண்ணிட்டு தானே இருந்த. அது சார் அது அது இல்லை, அது ஐம் ஸோ சாரி. அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை க்ரிப் பண்ணியிருந்தீங்க. அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை விடவே இல்லை. இப்போவும் உங்களோட ஹிப்பை அவர் கையால் தான் பிடிச்சி அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. சார் ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுனா இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. யாராவது வந்தால் ப்ராப்ளம் ஆகிடும். ப்ராப்ளமா? இது என்னோடய கேபின். இதில் என்னை தவிர யாரும் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் வர முடியாது. அண்ட் இங்கே கேமரா எதுவும் இல்லை. ஸோ நீ பயப்பட வேண்டியதும் இல்லை. அப்புறம் ஏன் ஞாபகம் இருக்குல்ல, ஈவினிங் 5 to 6 நீங்கள் வெயிட் பண்ணுற, நான் உனக்கு பயாலஜி சொல்லித்தரேன். சார் ஆனால் எனக்கு தெரியாது நீ வர. சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக தான் இருக்காது. நீ கோஆப்ரேட் பண்ணால் போக போக உனக்கே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி அப்படி டாப் டு பாட்டம் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியுது அவர் எதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதுக்கு எதுக்குமே நீங்கள் இது பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் செஸ்ட்டில் கை வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அது சுத்தமாக முடியல. அப்படியே நீங்களும் மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க? இல்லை வேணாம், நான் தான் பிஸியாக இருக்கேன்ல. கிளாஸ் எடுக்கும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன தியரிட்டிக்கல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்ன பேசுகிறீங்க? இது கிளாஸா? இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட். ஆனால் நீங்கள் என்கிட்ட எப்படி? இதை பாரு, எனக்கு இந்த தப்பு ரைட்டு இதெல்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை எப்போவுமே நான் விட மாட்டேன். அண்ட் இது வரைக்கும் நான் யாருக்கூடையும் இப்படி இருந்ததும் இல்லை. என்னமோ அது ஒன்று பார்த்ததுலேருந்து எனக்கு என்னென்னமோ தோணிகிட்ருக்கு. இப்போ கூட ஒன்று பார்த்தா ஏதேதோ பண்ணணுன்னு தான் தோணுது. பட் ஃபஸ்ட் டேவே வேணாம். இன்றைக்கி இது போதும். இன்றைக்கி இல்லை, இப்போதைக்கு இது போதும். பேலன்ஸை அப்புறமா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேனே, ஐ மீன் ஸ்பெஷல் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போயிடுது. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. ஸோ ஜேகே போயிட்டாருன்னு நினச்சி ஒரு வழியாக போயிட்டாரு. இவர் ஏன் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாரு? ஒரு ப்ரொஃபஸர், ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே தான்
திருப்பி பேக்வேர்டாக நடந்து வந்து அதே மாதிரி ஒரு லாங் லிப் லாக் இதுவுமே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே போகுது. ஸோ அந்த டைம் யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. காட், இவன்டா இந்நேரத்தில்! சிட், நான் எவ்வளோ முக்கியமான வேலையில் இருக்கேன். இப்போ பார்த்து எவன் வரான்னு தெரில. யார்? ஜங்குக். இவனா? இவனுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அது கூட விட மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் அப்படியே தள்ளி போயிருக்கோம். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணதும் சுற்றி முற்றி பார்க்காம அப்படியே போயிடுவீங்க. ஸோ யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபிசிக்ஸ் மாஸ்டர் தான். அப்படியே வராரு. ஸோ அப்போ ஜேகே, என்னடா உனக்கு என்ன வேணும்? இல்லை மச்சான், ஒரு டவுட்டு, அதான் உன்கிட்ட கிளியர் பண்ணிட்டு போகலான்னு. டவுட்டா? என்ன டவுட்டு? அதுவும் நான் சுவாலஜி ப்ரொஃபஸர், என்கிட்ட உன் சப்ஜெக்ட் பற்றி என்ன டவுட் கேட்க போகிற? சப்ஜெக்ட் பற்றியா? அதெல்லாம் பாடம் எடுத்து தானே டவுட் வரும். என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஆமாம், அப்புறம் என்ன டவுட்டு? ஏன் மச்சான், உனக்கு என்ன எத்தனை வருஷமாக தெரியும்? மேபி ஒரு 11 இயர்ஸ். 11 வருஷமாக தெரியும். ஆனால் உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லவே இல்லை. என்ன? இல்லை, இவ்வளோ அழகான தங்கச்சி. டே பாரு, நீ எப்பவும் பேசுகிற மாதிரி இது இப்படிலாம் பேசாத. எனக்கு அது பிடிக்கல. கூல் மச்சான், கூல். நீ இப்போ ஏதோ கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல். சரி சரி, நான் அப்புறமா ஒன்று மீட் பண்ணுறேனே, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் இங்கே ஜூஹிதா அப்படியே ஸ்பீடாக நடந்து வரா. சிண்டு, கேன்டீன் போயிட்டு வரலாமா? போகலாம். ஆமாம், என்ன ஒரே என்னடி யோசிச்சுட்ருக்க? நீ சிண்டு ஒன்று தான். இல்லை, அந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் பார்க்குற பார்வையே சரியில்லை. என்னடி சொல்கிற? நெக்ஸ்ட் பீரியடும் அவர் தான் பாரு, அப்போ உனக்கே புரியும். என்னடி சொல்கிற? வெயிட் பண்ண மச்சான், தெரியும். என்ன சொல்கிறியோ எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவல் இப்போ 3rd ஹவர்னு தயம் தான். ஸோ தயம் அப்படியே கிளாஸில் அப்படியே டேபிளில் தான் இப்போ போல் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ ஒரு பையன் டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிடப்பன்ட்டு, சார் ப்ளீஸ் சார் பாடிடுங்க சார். என்ன சார் நீங்கள் இப்போ லாஸ்ட் ஹவரும் எடுக்கலை, இப்போ கிளாஸ் எடுக்காமல் உட்காந்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சார் கிளாஸ் எடுங்க சார். கிளாஸே எடுக்காமல் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க. டேய், மற்ற ப்ரொஃபஸர் மாதிரிலாம் நான் இல்லைடா, என் ரூட்டே தனியாக இருக்கும். இதை பாரு, இப்போ நானே கொஷின்ஸ்க்கு எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டு அதை நீ மக்கப் பண்ணி அதை எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்கிறத விட நீயா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி படித்தாதான் உனக்கு நாலேஜ் வளரும். அதுவும் எக்ஸாமில் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் நீயே சால்வ் பண்ணுற மாதிரி ஒன்று டெவலப் பண்ணலாம். சரியா? ஸோ நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கில் ஞாபகம் இருக்குல்ல, அதை போய் பாடுறா. சாருக்கு முக்கியமான வேலை இருக்குது. சார், கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன சார் வேலை? டே, என்கிட்ட எதுக்குடா கொஸ்டின் கேட்குற? போ போ, இதெல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு புரியாது, போ. சார் ப்ளீஸ் சார் கிளாஸ் எடுங்க சார். விட மாட்டானுங்க போலே. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எக்வேஷன்ஸை அப்படியே தட் மீன்ஸ் அது ஒரு பெரிய டெரிவேஷன், அதை எழுதி போட்டுட்டு எழுதும் போது எல்லாமே அப்படியே ஜோகி மேலே தான் கண்ணு அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்போது சிண்டு தான், மச்சா அப்படியே டக்குன்னு பார்க்காத மாதிரி பாரு. என்னடி அங்கே பாரு, ஃபிசிக்ஸ் மாஸ்டர் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவர் ஏன் என்னையே பார்த்துட்ருக்காரு? ஆளும் மூஞ்சியும். செட்
பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையோ அப்படியே திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏய் ஜோஹி, பேசாமல் நீ இவனை போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுற. அப்பா அம்மாவா? எனக்கு தான் அப்பா அம்மா இல்லையே. சாரி ஜோஹி, நான் தெரியாமல். இட்ஸ் ஓகே, விடு. அதுவும் ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கான், பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான். அவன்கிட்ட போய் சொல்கிறேன். அப்புறம் பாரு இவன் என்ன ஆகுறான்னு. என் அண்ணாவோட டாக் சைடு அவனுக்கு தெரியாது. என் மேலே யாராவது கை வச்சா என்ன ஆகுன்னு இப்போ எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஹவர் லன்ச் பீரியட் தானே, போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஹிதா ஸோ போகிறா. ஸோ ஜேகேக்கு யாராவது பெர்மிஷன் கேட்காம வந்தாலும் பிடிக்காது. ஸோ நம்ம ஜூஹி அப்படியே டோர் நாக் பண்ணால் ஓப்பன் பண்ணதும் ஜேகே அப்படியே எவன்டா அது அப்படின்னு கத்துவார். ஸோ அப்போ ஜூஹி, அண்ணா அது நான் தான். ஜூஹி, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் ரூம்குள்ளே வரும்போது நாக் பண்ணிட்டு வரணும்னு. அண்ணா சாரி அண்ணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு? இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அண்ணா, ஒருத்தன் என்னை பார்க்குறான். என்னது? என் தங்கச்சியை பார்க்குறானா? என் தங்கச்சியை பார்க்குற அளவுக்கு எவனுக்கு இங்கே தில் இருக்குது? ஆனால் அது சொல்லு ஜோகி. ஏதாவது உன் கிளாஸில் யாராச்சும்? ஐயோ அண்ணா, கிளாஸில் யாரும் இல்லை. அப்புறம் யார்? அதான் அந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டர். என்ன சொல்கிற? ஆமாண்ணா, அவன் பார்க்குற பார்வையும் சரியில்லை. நானும் பார்த்துட்டேன். 2 hours வந்தான். 2 hours அவன் கிளாஸ் எடுக்கவே இல்லை. அவன் பார்வை எங்கெங்கேயோ போகுது, அப்படியே திங்கிற மாதிரியே. அவன் பாடமே எடுக்கலை, பட் இருந்தாலும் வந்து முன்னாடி நில்லுன்னு சொல்லிவிட்டு சாக் பீஸை கொடுத்து என்ன டெரிவேஷன் எழுத சொல்லிவிட்டு என்னையே வரைக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை நினச்சாலே எனக்கு. ஜோஹி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் அண்ணா கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். இப்போது சரிண்ணா, பார்த்து பண்ண. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹி இங்கேருந்து போக அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜேகே கண்ணில் படாமல் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு அப்படியே கிளம்புறீங்க. ஸோ கரெக்டாக ஜேகே, ஓய் என்ன எங்கே போகிற? இல்லை சார், கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ் மற்றவங்களுக்கு தானே முடிஞ்சுது, உனக்கு முடியலல்ல? நான் தான் சொல்லியிருக்கேன்ல செமினார் இருக்குன்னு. ஸோ கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்களை அப்படியே தனியாக கூப்பிட்டு போயிருக்கோம். உங்களுக்கா இங்கே அள்ளு விட்டுருச்சு, ரொம்ப ஜர்க்காகி அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. சார், என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, செமினார், அதுவும் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்ததால நீ நாளைக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதான் பார்த்துட்ருக்கேன் சார். இல்லை பரவாயில்ல சார், இதை நானே ரீட் பண்ணி கற்றுக்கிறேனே. இந்த டாப்பிக்லாம் தியரிட்டிக்கலாக படிக்கக்கூடாது, ஏன் ப்ராக்டிக்கலாக படிக்கணும். ஓகே, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்சுவலி நீங்கள் ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸ் தான் போட்டிருப்பீங்க. அது ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் ஹிப் வேறு கொஞ்சம் ரிவீல் ஆகுது உங்கள் நேவலோடு சேர்த்து. ஸோ இதெல்லாம் பார்க்க ஜங்கா செம்ம டெம்ட் ஆகுது. ஸோ அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறான், பட் ஒரு சுச்சுவேஷனில் அவனால் சுத்தமாக முடியல. ஸோ ஜேகே அப்படியே ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹிப்பை அப்படியே டச் பண்ணதும் நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க? சாரி, அது நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் இந்த கை இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக். சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட வந்து உங்கள் காலர் பிடிச்சி அப்படியே இழுக்குது. ஸோ இப்போ லிட்ரலி 2 பேரோட பாடியும் அப்படியே அட்டாச்சாக இருக்குது. ஸோ ஜேகே தான் அப்படியே உங்கள் ஷர்ட்டில் ஃபஸ்ட்டு 1 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுது. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை வந்து கொண்டு போகும்போது கரெக்டாக நீங்கள்
அப்படியே கையை தட்டி விட்டுடுறீங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் என்ன என்ன பண்ண? இல்லை சார் அது தப்பு. என்ன தப்பு? இல்லை நீங்கள் இதுக்கு இப்போல்லாம் பண்ணுறீங்க. அதான் சொன்னல ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்னு. ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு இப்படி தான் கிளாஸ் எடுக்கணும் சார். இல்லை நீங்கள் பேசுகிறது சரியில்லை. நான் போகிறேன். எங்கே போகிற பேபி கேர்ள்? எங்கே போகிற? எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நீ எப்படி கற்றுனாலும் இங்கே எவ்வளோனும் வரப்போகிறதில்ல. ஸோ நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மறுபடியும் வாலில் வச்சு லாக் பண்ணுது. ஸோ நீங்கள் சார் வேணாம் சார், இது தப்பு. இது கிளாஸ் ரூம் இல்லை. என்னை சாருன்னு கூப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ என்னை எப்பவும் போல் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை. நீ என்னை வந்து ஜங்குக்னே கூப்பிடலாம். நோ இஷ்யூஸ். அது எப்படி சார்? இப்போ தானே சொன்னேன் சார்னு கூப்பிடாதுன்னு. நீ சரிப்பட்டு வரப்போ மட்டும் போலையே, உனக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும் போல். சரி விடு, நான் தான் இருக்கேன்ல, ட்ரைனிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டு, நோஸு, லிப்ஸு, சின்னு, சீக்ஸ்னு எல்லா இடமும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் நெக் பக்கத்தில் தான், நெக்கு, ஷோல்டர், காலர் போன்ஸ் கிட்ட அப்படியே வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கா அப்படியே ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான். அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமும் முடியல. ஸோ ஜேகே அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வராரு. லிட்ரலி உங்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட தான் வராரு. உங்களுக்கா இப்போ அப்படியே முடிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. பட் ஜேகே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே கையை கொண்டு வந்து வைக்கவும் நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி அவர் மேலே விழுந்திருப்பீங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் 45 மினிட்ஸ் போடலான்னு நினச்சேன். பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல இதுக்கு மேலே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் கிரிஞ்சாக தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஃப்எஃப் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க முடியும். ஸோ ஓகேடா, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from Sara. bye.